யாரு வெட்டினது? என்னங்க யார் வெட்டினாங்க, எதுக்காக வெட்டினாங்க, என்ன காரணத்துக்காக வெட்டினாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். வாங்குற 7000 ரூபாய் சம்பளத்தை மொத்தமா என்ன என்கிட்ட கொடுத்துட்டு போறீங்களா? 7000 சம்பளம் மட்டும் கிடையாது, வாங்கின அன்பளிப்பு முத கொண்டு எண்ணிக்கிட்டே இருந்துட்டு உள்ள சொக்குபடி வச்சிருக்கேன் மாமா, சொக்க வச்சு திணிக்கலாமா, மத்ததுக்கு வேலை இல்ல மாமா. மாமா வரக்க கத்தது கோழி, தண்ணி அரைச்சு விட்டது வாழி, கிழக்கு கட்டணை மேலி வந்து கிளம்பிடாம மணிவேறு சாமி அடிக்கிறாரு, கிளம்பிடுவாங்க. தள்ளி நில்லு மறைக்குதா மஞ்சரதமே மெல்ல மெல்லவா கிள்ள கிள்ளவா, மஞ்சரதமே மெல்ல மெல்லவா கிள்ள கிள்ளவா, சுக்குதிங்க வெடகுள்ள சத்தியமயன் கொடல முத்தவங்க கண்ணு கொடல போத்தையா என்ன தேத்தையா நானா வளர்த்தேன், நல்ல பயிற்சி. நானே வளர்த்தல, அதுவா வளர்ந்துருச்சு. தள்ளிட்டேன். வீட்டுக்கு போ மாப்ள. நல்ல சிறப்பான பயிற்சி. மற்ற சோழியை நீங்க பார்த்துட்டு பேர்லாம் வரவேற்க. நல்ல வேலை என் தங்கச்சி வள்ளி வரல. குலப்பண்பிலே சிறிது முறைகளால் வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்ற முறையோடு வரவேற்ற தங்களை சந்தித்ததிலே மற்ற மகிழ்ச்சி. அது ஒரு மாங்கரையா தங்கச்சி, நீ வாமா முதல்ல. லேடிஸ் வர சொல்லவா? பாய், ஏற்கனவே உனக்கு தொண்டை கட்டி இருக்கு பாய், உனக்கு தொண்டையை தெரியல. மழை காத்து வீசுற போது மல்லிகை பூ வாடாதா, மலைமேகம் கூடுற போது வண்ணமயில் ஆடாதா, மழை காத்து வீசுற போது மல்லிகை பூ வாடாதா, மலைமேகம் கூடுற போது வண்ணமயில் ஆடாதா, இம்மேனி இளரும்பு இப்பாட்டு பூங்கரும்பு மச்சானா மிட்டெடுப்பே உன்னத்தான் கட்டி வைப்பே, சுகமான ராகம் சொல்லி பாடட்டுமா, விளக்கேத்தும் பொழுதானா இள நெஞ்சம் படுபாட்டு கேளையா, குழல் ஊதும் கண்ணனை குயில் பாடும் பாட்டு கேட்குதா, இக்குருளோடு மச்சா உண்டு குழல் ஓசை போட்டி போடுதா, கண்ணாமோ வாலிப நெஞ்சையும் பாட்டு உசுக்குறதா, கற்கண்டு சக்கரை எல்லாம் இப்பதான் கசக்குறதா, கண்ணாமோ வாலிப நெஞ்சையும் பாட்டு உசுக்குறதா, கற்கண்டு சக்கரை எல்லாம் இப்பதான் கசக்குறதா, வந்தாச்சு சிக்கிறதா போயாச்சு தீரதா, பூவான பொண்ணுக்குத்தான் ராவானா சோதனதா, சுகமான ராகம் சொல்லி பாடட்டுமா, எனக்காச்சு உனக்காச்சு சரி ஜோடி நாமாச்சு கேளையா,
அண்ணா அம்மா எதுக்காக கூப்பிட்டீங்க, என்ன விஷயம்? உன்னுடைய பேனா சட்டி விடாம வீசிக்கிட்டே இருக்கேன் ரொம்ப நேரமா. அப்படியா, சரி. எதுக்காக கூப்பிட்டீங்க, என்ன விஷயம்? நாரத மகாமுனிவர் வந்து நாரத மகாமுனிவர் அழைத்து வருங்கள், ஆசீர்வாதம் வாங்க. ஆமா, இதோ அழைத்திரு வாருங்கள் சுவாமி. வர வேண்டும் சுவாமி, வர வேண்டும். அண்ணா நீங்க 2 பேரும் உள்ள போய் காவலை பாருங்க, சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துறேன். ஏப்பா உள்ள ஓட்டி போ. ஒரு பாதம் நான் பணிந்தேன், வருக வருகவே வாணி கலைவாணி மகனாரதரே, வருகை நல் வரமாகும் தவமுனியே, வருகை நல் வரமாகும் தவமுனியே, அகமகிழ்ந்து போற்றுகின்றோம் தவமுனியே. ஒரு பாதம் நான் பணிந்தேன், வருக வருகவே வாணி கலைவாணி மகனாரதரே. கலைவடிவாய் திகழும் உங்கள் வடிவம் காணவே, எம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர் பெருமை கொள்ளவே. கலைவடிவாய் திகழும் உங்கள் வடிவம் காணவே, எம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர் பெருமை கொள்ளவே. கற்றறிந்தே காவியத்தில் உம்மை காணும் பாகியமதை நான் அடைந்தேன் மேன்மை காணவே. ஒரு பாதம் நான் பணிந்தேன், வருக வருகவே வாணி கலைவாணி மகனாரதரே, மகனாரதரே, மகனாரதரே. அனைவருக்கும் நல்லாசி தர வேண்டும் சுவாமி. மங்களம் உண்டாகட்டும், வாழ்க பல்லாண்டு வளர்க, எல்லாரை காண்பதும் என்று நடவைக்க எல்லார் சொல் கேட்பதும் என்று எல்லார் குணங்கள் உரைப்பதும் என்று அவரோடு இணங்கி இருப்பதும் என்று என்பது முதுமொழி. அந்த முதுமொழிக்கு இணங்க வந்தவுடனே அற்புதமானது ஒரு வரவேற்பு இடத்தில் எனது சார்பாக சிறிய வாழ்த்து என்றார். மகனே, செந்தமிழ் மகனே, மகனே, செந்தமிழ் மகனே, நாரதன் இந்த ஆசிரத்தே நாவிற்கு மொழிக பேசுகிற மகனே, செந்தமிழ் மகனே, நாரதன் ஆசிரத்தே. பொன்புகழ் சிவனாரே, பொன்புகழாரே, பொன்புகழ் சிவனாரே, பொன்புகழாரே, கந்த கண்ணபதியாரே, கந்த கண்ணபதியாரே, நீ உயர புகழ் வாழ்த்துகிற நன்மகனே, செந்தமிழ் மகனே, பெண்களுக்குள்ள குணங்களாகி அச்சம், மடம், நாணம், விகிர்ப்பு என்ற அத்தனை குணங்களும் ஒருங்கமையப்பட்டு நான் வந்தவுடன் அன்பு பக்தி பாசம் உபசரித்த முன்னே வாழ்க பல்லாண்டு என வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி விவரங்களை தெரிந்திருந்தாலும் கூட உடைய நாவிலிருந்து ஒரு சில விவரங்களை கேட்கலாம் நினைக்கிறேன். கேட்டால் தகுந்த விவரம் வேற மாறுமா? கேளுங்கள் சுவாமி. மண்டு மொழிகற்காண்டு மொழிமாதே, ஒன்று விழி கற்கண்டு முன்மாதே, நீ வாழ்ந்திடும் நாடது சொல். ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி, நடுமலை நாடு என்பார் பூமி, கண்டமகரியோடு முகமாதே, உன் தந்தை தாய் பெயர் சொல்லு. ஓதே தந்தை பெயர் நம்மே என்பார் சுவாமி, தாய் நகை மோகினி என்பார் சுவாமி. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, நாடு தொண்டை நாடு, தலைநகரம் மேற்பாடி, ஊர் சிற்றூர், தந்தையின் பேர் நம்பித்தலைவர், தாயின் பெயர் நங்கை மோகினி, உனது பெயர் வள்ளி, கையிலே கவன், பேசுவது தமிழ், வணங்குவது முருகப்பெருமான், விரட்டுவது, பறவையை, எதற்காக? திணை கொய்ய வருது, என்ன அதுக்கு திணை? கருந்தனை செந்தனை, கருந்தனை யாருக்கு செந்தனை? கருந்தனை எங்களுக்கு செந்தனை ஏன் முருகப்பெருமான். செந்தனையை முருகனுக்கு கொடுக்குறீங்க? அது குளிர்ச்சியானது, அதனால தான் முருகப்பெருமானுக்கு படைக்கிறோம். தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், சுவைகள் 6, சுரங்கள் 7, தெக்குகள் 8, கிரகங்கள் 9, பசி வந்தால் 10 பறக்கும் நகர். வேதமத்தன 4, சாஸ்திரங்கள் 6, புராணங்கள் 18, ஆகமங்கள் 28 கலைஞர் கலைகள் என்ன 64, கலை, என்ன 64. பாவமா வேற இருக்கு எனக்கு. அப்படியெல்லாம் நீங்க பாவம் போட்ட உடனே என்னை விட்டுட்டு போக வேணாம். எனக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் பரவாயில்ல, நிக்க முடியாத சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட நின்னு பேசி ஜெயிக்காம நான் போக மாட்டேன். என்ன நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. என்ன
நின்னு பேசிட்டு போக வேணா சொல்லுமா, இந்த நின்னு பேசி ஜெயிச்சுட்டு போக மாட்டேன் இருக்குல்ல, அப்படிலாம் பேசலாம். அது வந்து தன்னம்பிக்கை. என்னால முடியும், நானும் படிச்சிருக்கேன், உங்களோட நின்னு பேசி ஜெயிக்க முடியுன்ற தன்னம்பிக்கை. அதை வந்து நீ அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு நீங்க எனக்கு சொல்லக்கூடாது. வேணா நீங்க வேணா சொல்லிக்கிங்க, உன்னைய நான் ஜெயிப்பேன்னு சொல்லிக்கங்க. என்னங்க இது, என்ன வெக்க நேரம் அப்புறம் வேர்க்கத்தான் செய்யும். வெளியில அவங்களும் சும்மா தான் உட்காந்துருக்கா, அவங்களுக்கு என்ன வேர்க்காமலா இருக்கு? வேர்க்கத்தானே செய்யுது. பாருமா, மத்த நேரத்துல எல்லாம் இந்த பேச்சு, இந்த முக பாவனை, இந்த தோற்றம் இருக்குல்ல, அது வேற மாதிரி இருக்கும். அப்ப எனக்கு கோபம் வரும் பயங்கரமா. சரி, இப்ப பாக்கும்போது எப்படி இருக்கு? பார்க்கும்போது பாவமா இருக்கு. சரி, உடல்நிலை சரியில்லாத நேரத்துல மேலும் நம்ம முடியாம ஆக்கிட கூடாதுன்னு யோசிக்கிறேன். அத பத்தி நீங்க ஆனா நீ பேசுற பத்தியா ஒரு பேச்சு உயிரே மேடையில போகுமே தவிர, தோத்துட்டு ஒருத்தவங்க நமக்காக விட்டு கொடுக்குறாங்களேன்னு அந்த இடத்தை காப்பாத்திட்டு போகணும்னு நினைக்கிறவன் நான் கிடையாது. சரிங்களா? தோத்துட்டு போக மாட்டேங்கிறிய, என்னை வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு முதல்ல உனக்கு விவரம் தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். என்கிட்ட விவரம் கேட்கற அளவுக்கு உங்கள்ட்ட முதல் விவரம் இருக்கணும். இந்த மாதிரி சவுடால் பேசி இந்த மாதிரி பேசக்கூடாது என்னட்ட. சரிங்களா? என்ன நேரம் ஆயிருச்சு, காலதாமதம் ஆயிருச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன தெரியும்னு கேக்குறேன். இல்ல, உங்களுக்கு என்ன தெரியும்னு விவரமா வருமான? என்ன சகலத்தையும் தெரிஞ்சவன் நானு, அனைத்தையும் மோதி உணர்ந்தவன் நான். எனக்கு தெரியும் நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்க போகுது என்ற முக்காலத்தையும் உணர்ந்தவன் நான். உனக்கெல்லாம் என்ன தெரியும்? அதுக்காக என்ன தெரியும்? ஏங்க, நடப்பது நடக்க போறது பேசி வெற்றி பெற்றுவேன். நடப்பது எனக்கு புரியல. முக்காலம் உணரக்கூடிய தன்மை உடையவர் தான் நீங்க. அப்படி தன்மை உடையவரே மாயை என்றால் என்ன என்று தெரியாத காரணத்தினால தானே பெண்ணாக மாறினீங்க. என்பதற்காக செய்தது. பாருங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்குள்ள இருக்குல்ல, அது மாதிரி உங்களை மாதிரி பெரியவங்களை சந்திச்சு உங்ககிட்ட பல விஷயங்களை பேசி நான் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கும் தெரிய வைக்கணும்னு நினைக்கிறது என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னது? ஏன் சின்ன பிள்ளை பெரியவங்களை தெரிய வைக்க கூடாது? எனக்கு தெரிய வைக்கிறது. சரி, நான் இருவேன் இடத்துக்கு வரும். ஏன் ஜவுடாலு நான் அதை பேசிட்டு நான் இதை பேசிட்டு எதுக்கு பேசணும்? பேச விவரத்துக்கு வந்துரும். இந்த உலகத்துல இதிகாசம் என்பது ரெண்டு. என்னென்ன? ராமாயணம், மகாபாரதம். ராமாயணத்தை எழுதியது யாரு? முதல்ல எழுதினார் ராமாயணத்தை நாரத மகரிஷி. நீங்க சொல்ல வால்மீகி ஏகப்பட்டவர் எழுதினார். தமிழாக்கம் செய்தவர். தமிழாக்கம் செய்தது ஒட்டக்கூத்தர் தமிழாக்கம் செய்தார். ஆனால் அதை அரங்கேற்றம் செய்தது கம்பராகப்பட்டவர். வடமொழியில ஒருத்தர் எழுதினார் நீ இல்ல? அவர் பேர் என்ன? எது? வடமொழியில் எழுதினார் நீ? அவர் பேர் என்னமா? வால்மீகி ஏகப்பட்டவர் எழுதினார்னு. வால்மீகி என்பது அவருடைய இயற்பெயரா? அவருடைய இயற்பெயர் கிடையாது. சரி, அப்ப அவருடைய இயற்பெயர் என்ன? இயற்பெயர் என்ன? வால்மீகம் என்றாலே புற்று, உடல் முழுக்க வால்மீகம்னா புற்று. ஆமா. மரா என்று சொல்லி மரா என்ற நாமம் பிற்காலத்திலே ராம 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 என்று மாறியது. ராமநாமத்தை சொல்லியதனால அப்படியே நிச்சயிலே அமர்ந்தால் அவரை சுற்றி மேலே புற்று வளர்ந்து விட்டது. வளர்ந்த புற்று வளர்ந்ததுனால வால்மீகம் என்பது புற்று. அதனால் வால்மீகிங்கிற பேர் தன்னை பெற்றார். ஆமா, அவருக்கு வால்மீகின்னு பேர். வால்மீகின்னு பேர் வர்றதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சுல. ஆமா. அப்ப அவருக்கு இயற்கையா ஒரு பேர் இருக்கணும்ல. பேர் இருந்துச்சுல்ல. என்ன பேர்? ரட்சகன் அப்படிங்கறதா அவருடைய உண்மையான பேர். திருடன். ரட்சகன் என்ற ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரன். ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரனை மாற்றி வால்மீகி அப்படின்னு பேர் வாங்க வச்சது நான். ஆமா. திருட்டு பயிலையே திருத்தி நல்லவனாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு காவியத்தை எழுத வச்சிருக்கீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம். சரி, மகாபாரதத்தை எழுதியது யாரு? அது ஆரம்பத்துல சமஸ்கிருத மொழியில வேதவியாசர் சொல்ல விநாயக பெருமான் எழுதினாரு. வேதவியாசர்னு இல்ல? ஆமா. வேதவியாசர்னா என்ன பொருள்? வேதம் என்றால் மறை, வியாசர் என்றால் பிரிப்பது. வேதங்களை வகுத்தவர் அவர். ஆமா. 28வது முறையாக வேதத்தை வகுத்ததனால அவருக்கு வேதவியாசர்னு பேரு. அப்ப அவருக்கு இயற்கையா ஒரு பேர் இருந்திருக்கும்ல. ஆமா. என்ன பேர்? இதே மாதிரி நீங்களே என்கிட்ட பேரை கேக்குறீங்கல்ல, அதே மாதிரி அடுத்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வரும்போது நானும் பேரு கேட்பேன். முதல்ல பதில சொல்லுமா, சவுடால் பேசாம. கிருஷ்ண தோய்வேனார் என்று பாவமா இருந்துச்சு, இப்ப பார்த்தா எரிச்சலா வருது. நான் தான் சொல்லிட்டேன், நீங்க ஏன் இவ்வளவு என்னைய பாட்டு பரிதாபப்படுறீங்க? முடியாத நானே இவ்வளவு தடமா நின்னு பேசும்போது நீங்க பாவமா இருக்குன்னு என்ன என்னை பலவீனமாக்காதீங்க. சரி இரு. என்ன இரு பேசுங்க. இப்படித்தான் போய் தான் மாட்டுவேன். வாய்க்காலாட்ட கழுது போக்கால தான் விட்டு திருப்பணும், அப்படித்தான் விட்டு திருப்பணும். சனிய முடிச்ச நேரம் கிளற பிடிச்சு முழுங்குச்சுன்ற கதையை நீங்க என்கிட்ட பேசக்கூடாது. இருங்க. கிருஷ்ண தோய்வேனார் என்று சொல்லக்கூடிய வேதவியாசர் தான் விநாயக பெருமானிடம் மகாபாரதத்தை சொல்ல விநாயக பெருமான் எழுதினார். விநாயக பெருமான் மேருவிலே எழுதினார் மகாபாரதத்தை. அதை தமிழாக்கம் செய்தவர் யாரு? ஸ்ரீவில்லிபுத்தூரார் தமிழாக்கம் செய்தார். எந்த ஊருக்காரன் எல்லாம் கேட்கல. நான் எந்த ஊருக்காரன்னு நானும் சொல்லல. யார் எழுதுனதுன்னு நான் எழுதினவரை தான் சொன்னேன். ஸ்ரீவில்லிபுத்தூரார் கேட்டேன். பேரத்தான் சொல்றேன். ஸ்ரீவில்லிபுத்தூரார்னு
ஸ்ரீவில்லிபுத்தூர் காது கேட்காதா? ஸ்ரீவில்லிபுத்தூர் எனக்கு தான் ஒரு வாரமா முடியாம வந்து காது அடைச்சு கிடக்குன்னா நீங்க எனக்கு மேல இருப்பீங்க. எவ்வளவு பேரானூராறு அப்படின்னு சொன்னோம்னு பேரானூராருன்னு சொல்றோம்னு அப்படின்னா அது சுரேசனை குறிக்கும். மருதுப்பட்டி யாரு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அவருடைய பேரை சொல்ல முடியாமல் மரியாதை நிமித்தமாக ஊர் பேரை சொல்லி கூப்பிடுறது. புரியுதா? சரி. அது மாதிரிதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆறுங்கிறீல்ல, அவர் எந்த ஊர்னு கேட்கல, அவர் பேர் என்ன கேட்கிறேன். நான் அவர் எந்த ஊர்னு சொல்லல, அவர் பேரே ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். ஊர் நிமித்தமா ஒரு பேரானூரா இருப்பார். சரி, அப்ப அவர் எந்த ஊர்? என்னதுங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் எந்த ஊர்? ஸ்ரீவில்லிபுத்தூர் சோழ நாட்டிலே என்ன விளையாட்டு என்ன நகைச்சுவை பண்ணிட்டு இருக்காங்க. சோழ நாட்டிலே சனியூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர். அவர் பேரை பத்திங்களா? பேர் என்ன? சனியூர். சனியூர்ங்கிற ஊர்ல பிறந்தவர். அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரோட அப்பா பெரியாழ்வாரோட மிகப்பெரிய பக்தர். யாரோட? பெரியாழ்வாரோட மிகப்பெரிய பக்தர். பெரியாழ்வாரோட மிகப்பெரிய பக்தர். எதுக்காக கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. அடுத்து நானும் விஷயத்துக்கு வரேன், இருங்க. அப்ப பெரியாழ்வாரோட மிகப்பெரிய பக்தர் தன்னுடைய பிள்ளைக்கு பெரியாழ்வார்னு பேர் வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா பெரியாழ்வார்னு பேர் வச்சுட்டா வளர்ந்ததுக்கு அப்புறம் பெரியாழ்வார் இங்க வாடா, பெரியவள அதை எடுடா அப்படின்னு சொல்லும்போது வாடா போடான்னு சொல்வது மரியாதை நிமித்தமா இருக்காது அப்படிங்கிறதுக்காக பெரியாழ்வார் பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். அந்த ஊரை தாம் பிள்ளைக்கு பேராவே வச்சுட்டாரு. வில்லிபுத்தூர் பேரை. நீங்க பெரியாள் யார் பேரு? என்ன பேரு? என்ன பேரு? என்ன பேருன்னு கேட்டீங்கல்ல, பெரியாழ்வாருங்கிறது பேரு கிடையாதுதான். 12 ஆழ்வார்கள்ல மூத்த ஆழ்வார் பெரிய ஆழ்வார், அவர்தான் பெரியாழ்வார். அதனாலதான் அவருக்கு பெரியாழ்வார்ன்றது பேரு. ஆனா அவருக்கு பேரு கிடையாது. அவருக்கு பேரு விஷ்ணு சித்தன் அப்படிங்கறதுதான் பேரு. நான் கேக்குறேன், பெரியாழ்வார் ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்தாருல, ஆமா, அதுக்கு பேர் என்ன? ஆண்டாள். ஆண்டாள் நாச்சியார்னு பேரு. பெரியாழ்வார் இருக்காருல்ல, அவர் ஒரு பிள்ளையை எடுத்து வளர்த்தாருல, பெரியாழ்வார் எடுத்து வளர்த்தது ஆண்டாள் நாச்சியார். பெரியாழ்வார் இருக்காருல்ல, பெரியாழ்வார் ஒரு பொம்பளை பிள்ளையை எடுத்து வளர்த்தாருல. காது கேக்குதா? கேட்கலாமா? நல்லா கேக்குது. ஆண்டாள் நாச்சியார்னு பேரு. ஆண்டாள். சரி, ஆண்டாள்னா நமக்கு எப்ப பேர் வந்துச்சு? ஸ்ரீரங்கநாதனையே ஆண்டாள், அதனால அவளுக்கு ஆண்டாள் நாச்சியார்னு பேரு. பாருங்க, இந்த உலகத்தையே ஆளக்கூடிய ரங்கநாதனை திருமணம் செய்து ஆண்டாள், அதனால அந்த அம்மாக்கு ஆண்டாள்னு பேரு. அப்ப திருமணம் பண்றதுக்கு முன்னாடி இந்த அம்மாக்கு பேரே கிடையாதா? இருந்துச்சு. என்ன பேரு? பூங்கோதைன்னு பேரு. இருக்குல்ல, பூங்கோதை அப்படின்னு பேரு. துளசி மாடத்திலே கண்டெடுக்கப்பட்ட குழந்தை. பெரியாழ்வார் வளர்த்த பிள்ளைக்கு பூங்கோதைன்னு பேர் வச்சாரு. அந்த பூங்கோதை தான் கோதை ஆண்டாள், ஸ்ரீரங்கநாதனை ஆண்டாள், அதனால அவள் ஆண்டாள், ஆண்டாள் நாச்சியார்னு பேர் நிலை பெற்றார். சரியா? நெத்தில என்ன போட்டுறீங்க? பட்டை போட்டுருக்கீங்க. பட்டைக்கு சொந்தக்கார யாரு? முருகப்பெருமான். நான் முருகப்பெருமான நினைச்சு போட்டுருக்கீங்க. நீ யாரை நினைச்சு என்ன கேட்கறேங்கிறது பதில் சொல்லணும். சும்மா சம்பந்தம் இல்லாம ஏட்டிக்கு போடியா பேசக்கூடாது. பட்டைக்கு சொந்தக்காரன்னு பார்த்தா சிவபெருமான் தான். சிவன் தான். ஆமா. திருநீரிட்டார். யார் கேட்டார்? சிவனை மறந்து யார் வாழ்ந்தார் அப்படின்னு நெற்றியிலே பூசிருக்கக்கூடியது திருநீர். ஆமா. இந்த திருநீற்றுக்கு அதிபதி சிவபெருமான். ஆமா. சிவனுடைய அவருடைய பிள்ளை முருகப்பெருமான். முருகனை கும்பிடுறதுனால நீங்க நெத்தியில பட்டை போட்டிருக்கீங்க. என்ன? சிவனுடைய பிள்ளை முருகன். முருகனுடைய நெத்தியில என்ன இருக்கு? அவரு நெத்தியும் பசுபதி பாசம் முப்பட்டை தான் இருக்கு. ஆமா. இந்த முப்பட்டைக்கு அவர் போட்டிருக்கிறதுனால நீங்களும் முப்பட்டை போட்டிருக்கீங்க. ஆமா. அவரை கும்பிடுறதுனால. ஆமா. சிவனுடைய பிள்ளைனா சிவனுடைய பிள்ளை அவர் பட்டை போட்டிருக்காரு. அவருடைய பிள்ளை முருகப்பெருமானை வணங்குற காரணத்தினால நாங்களும் பட்டை போட்டிருக்கோம். ஆஞ்சநேய பெருமான் இருக்காருலமா. ஆமா. அவர் யாருடைய பிள்ளை? 11 ருத்ரர்கள், அவரும் ருத்ரங்க. ருத்ரன் என்றாலே சிவன் என்று பொருள். அப்ப சிவனுடைய பிள்ளை தானே ஆஞ்சநேய பெருமான். சிவனுடைய மறு அம்சமாகவே அவரே தோற்றுவிக்கப்பட்டார்னு ஒரு கருத்து இருக்கு ஆஞ்சநேய பெருமான். சரி, சிவபெருமான் நெத்தியில என்ன இருக்கும்? சிவனுடைய நெத்தியில திருநீர் தான் இருக்கும். திருநீர் பட்டை போட்டிருப்பாரு. ஆஞ்சநேய பெருமான் நெத்தியில ராமம் போட்டிருப்பாரு. சிவனுடைய பிள்ளை முருகன். ஆமா. முருகன் நெத்தியில என்ன இருக்கு? பட்டை இருக்கு. சிவனுடைய பிள்ளை ஆஞ்சநேய பெருமான். ஆமா. ஆஞ்சநேய நெத்தியில என்ன இருக்கு? ராமம் இருக்கு. ஏன்? யோசிக்க வேண்டிய விஷயம்னா போய் யோசிச்சுட்டு அப்புறமா அந்த சவுடாலாம் அப்புறம் பேசு. சரி, முருகப்பெருமானுக்கு அடுத்து பிறந்த ஒருத்தர் இருக்காருல்ல, யாரு? கலியுக வரதன். ஐயப்பன். ஹரிஹர சுதன் ஐயப்பன். ஆமா. அவர் யாருடைய பிள்ளை? அவர் சிவனுடைய பிள்ளை. சிவனுடைய பிள்ளை தானே. சிவனுடைய நெத்தியில என்ன இருக்கு? சிவனுடைய நெத்தியில சொல்லுங்க. பட்டை இருக்கு. அவருடைய பிள்ளை தானே ஐயப்பன், ஹரிஹர சுதன். அவர் நெத்தியில என்ன இருக்கு? ராமம் இருக்கு. அவருடைய பிள்ளை தானங்க இவரு. அப்ப இவர் ஏன் ராமம் போட்டிருக்காரு? கேள்வி பதிலா அவர் ஆஞ்சநேயரை கேட்டாரு. நான் கேட்டது ஐயப்பனை கேக்குறேன். ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாகுமா? ஏங்க, இப்ப நான் கேக்குறேன், ஆஞ்சநேய பெருமான் நெத்தியில ராமம் போட்டிருக்கார். அவர் சிவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் கூட ஆஞ்சநேய பெருமானுடைய தாய் தந்தையர் யாருன்னு கேட்டா யார சொல்லுவான்? அஞ்சனா தேவி. வீரகேசரி ஆஞ்சனா தேவிக்கும்
பிள்ளையாக இருந்தவர் தான் ஆஞ்சநேய பெருமான். பிறந்தது யாருக்கு அப்படிங்கிறது நமக்கு தேவை கிடையாது. எடுத்து வளர்த்தவர்கள் நாராயணுடைய மிகப்பெரிய பக்தர்கள். அதனால அவங்க ராமம் போட்டாங்க. அதனால மேற்கொண்டது வைணவம் என்பதனால அவர்கள் நெத்தியில அவங்களும் ராமம் போட்ட ஆஞ்சநேய பெருமான். அதே போலதான் இங்கேயும் சிவனும் மகாவிஷ்ணுவும் இரண்டரை கலந்த ஜோதியிலிருந்து தோன்றியவர் ஹரிகர சுதன ஐயப்பன். ஆனால் அவர் வளர்ந்த இடம் இருக்கலாமா, அது பந்தள நாடு. ராஜசேகர பாண்டியனுடைய தெய்வம் அவர் மேற்கொண்ட சமய வைணவம். அந்த ராஜசேகர பாண்டியனுடைய பிள்ளையாக வளர்ந்ததுனாலதான் அவர் நெத்தியில என்ன இருக்கு. போற போக்குல நீங்க வாட்டுக்கு எதையாவது ஒரு பேரை சொல்லிட்டு போவீங்க போல இருக்கு. எதையாவது ஒரு பேர் எதையாவது சொல்லலாமா? அவர் பேர் ராஜசேகர பாண்டியன் தான். நீங்க ராஜசேகர பாண்டியன் மதுரை எம்பதியிலே இறைவன் கால் மாறி ஆடிய படலம் கண்ட ராஜசேகர பாண்டியன் நினைச்சிடக்கூடாது. அவர் வேற, இவர் வேற. வேற வேறன்னு தெரியும், பேர் ஒண்ணுதான் தெரியும். அப்படி ஒரு சில ஆளுகள் எல்லாம் குழப்பி விட்டுருக்கேன். நீ குழப்பி விடுற மாதிரி குழப்பி விட்டு போக நான் அப்படி ஆளை பத்தியா? நீ நானே பலார குழப்பி விட்டு போறாள். சொல்லுங்க, என்கிட்ட என்ன குழப்பி விடுறாங்க? அந்த ராஜசேகர பாண்டியன் மேற்கொண்ட சமயம் வைணவம். அந்த வைணவத்தை இவர் மேற்கொண்டதுனாலதான் நெத்தியில ராமம் போட்டுருக்கு. வளர்ந்த ராமம் போடுறதுக்கு காரணம் இருந்ததா இல்ல? வளர்ந்த இடத்தை பொறுத்து தாமா எல்லாமே. ஆமா, எந்த இடத்துல வளர்றோமோ. எனக்கு எங்க அப்பா அம்மா யாருன்னே எனக்கு தெரியாது. எடுத்து வளர்த்தவங்க முருகப்பெருமான வணங்குற காரணத்தினாலதான் நான் முருகப்பெருமான வணங்குறேன். நெத்தில பட்டை போட்டிருக்கேன். பட்டை போட்ட ஒருத்தன் ஒரு பொம்பளை பிள்ளைக்காக ராமம் போட்டு வந்தேன். ஒரு பெண்ணுக்காக பட்டை போட்ட ஒருத்தன் ஒரு பொம்பளை பிள்ளைக்காக பட்டையை அடிச்சுட்டு ராமம் போட்டுக்கிட்டான். இன்னொரு இடத்துல ராமம் போட்ட ஒருத்தன் அதே பொம்பளை பிள்ளைக்காக ராமத்தை அடிச்சுட்டு பட்டை விட்டுக்கிட்டான். அதே பொம்பளை பிள்ளைக்காகவா? பெண்ணுக்காகமா? அப்படி சொல்லுங்க. அதே பொம்பளை பிள்ளைனா அப்புறம் ஒரே கதைகள்ல ரெண்டு பேர் வர மாதிரி இருக்கு. ஒரே பெண்ணுக்காக இல்ல. இங்க இது வேற கதை. அதே போல ஒரு பெண்ணுக்காகவே அது வேற கதை. ரெண்டு வேற கதை. ஆனால் ஒரு பெண்ணுக்காக இருவருமே மாற்றி மாற்றி நல்ல சூடு சொரண வெக்கமான ரோசம் இருந்தா குடிக்க மாட்டாங்க. நீ குடிக்க என்ன போய் குடிச்சோமா? வேணாம், எனக்கு வேணாம். அவருக்கும் சூடு சொரண வெக்கமானம்லாம் இருக்கும்ல, எப்படி குடிப்பாரு? நான் குடிப்பேன், பாவமா இருக்கு. சரி, அப்ப பிரச்சனை அது இல்ல. நெத்தியில என்ன பண்றீங்க? பட்டை. சிவபெருமானை வழிபட்டார்களமா? அவர்கள் என்னன்னு சொல்லுவோம்? அவங்களாம் சைவ சமயத்தார்கள். பொதுவாவே சிவபெருமானை வணங்கக்கூடியவங்க, திருநீர் அணியக்கூடியவங்க, அவர்களெல்லாம் சிவனடியார்கள். சிவன் அடியார்கள்னு சொல்லுவோம், நாயன்மார்கள்னு சொல்லுவோம். இந்த சிவனடியார்களே ரொம்ப முக்கியமானவர்களை 63 நாயன்மார்கள்னு வகைப்படுத்துறோம். ஆமா, 63 நாயன்மார்களுக்கு மிகப்பெரிய பெருமை இருக்குதுமா. கண்டிப்பா. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்பாவினுடைய சொல்லை காட்டிலும் உலகிலே பெரிய மந்திரம் என்பது எதுவுமே கிடையாது இல்ல அப்படின்னு சொல்றோம். ஆனா அப்பேற்பட்ட அப்பாவோட காளைய ஒருத்த வெட்டினாமா, வெட்டினதுனால அவன் பெருமை அடைஞ்சான். ஆமா, வெட்டினாருன்னா என்ன காரணத்துக்காக வெட்டினாருன்றது இருக்கும்ல. ஆமா அண்ணா, வெட்டினது யாரு? சொல்ல வர ஏன்? ஆமா அண்ணா, ஆமாங்க, வெட்டினாருன்னா எதுக்காக வெட்டினாருன்றது காரணம் இல்ல. ஏன்னா தன்னை தான் வணங்கக்கூடிய விசார சர்மான்னு ஒருத்தர். இந்த விசார சர்மாங்கிறவருக்கு அவருக்கு அன்றாட வேலை என்ன அப்படின்னா, இந்த மாடுகள் எல்லாம் ஊருக்குள்ள இருக்கிற பசு மாடுகளை எல்லாம் காலை நேரத்துல ஓட்டிட்டு போய் மேய்ச்சிட்டு திரும்பி மாலை நேரத்துல கொண்டு வந்து அவங்கவுங்க வீட்டுல கொண்டு வந்து ஒப்படைக்கிறதா அவருடைய வேலை. அப்படி மாடு மேய்க்கிறதா வேலைன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வேலை அவருக்கு அன்றாட. காலை நேரத்துல ஓட்டிக்கிட்டு போறாரு. ஓட்டிட்டு போய் திரும்பி மாலை நேரத்துல வரும் பொழுது எல்லார் வீட்டுல உள்ள பசு மாட்டுலையும் பாலை கறக்குறாங்க. எந்த பசு மாட்டுலயுமே பால் வரல. அது காலையில நம்ம பாலை கறந்துட்டு இவன் கூட தான் அனுப்பி விடுறோம். இவன் தான் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு கூட்டிக்கிட்டு வரான். ஆனா திருப்பி வந்து மாலை நேரத்துல பால் கறந்தா பசுமாட்டுல பால் வர மாட்டேங்குது. ஒருவேளை இவன் அந்த பக்கமே பாலை கறந்து அங்கிட்டு அந்த பக்கமே விற்பனை செய்யறானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் வந்து யாரு? விசார சர்மாவுடைய அப்பா கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க மயன் தான் மாடுகள் எல்லாம் மேய்க்கிறான், ஆனா சாயந்தர நேரத்துல பால் கறந்தால் பால் வர மாட்டேங்குது அப்படின்னு என்ன பண்றாங்க? போய் எல்லாரும் முறையிடுறாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு? எப்போதும் போல விசார சர்மா மாடுகளை மேய்க்கிறதுக்காக கூட்டிக்கிட்டு போறாரு. கூட்டிக்கிட்டு போகும்பொழுது வெக்கா, மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருக்கிற எந்த நாரதரும் உள்ள போய் இது சுக்குமொழி காப்பியா அப்படின்னு கேட்டு குடிக்க மாட்டாங்க. குடிக்கவே இல்லை. உண்மையாவே கேள்வி ஆட்டணும். சத்தியமா குடிக்கலாமா? குடிக்க விட மாட்டேன்னு. பெண்ணுன்னா கருணை மிக்கவலாம். பெண்ணு, ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அதிகமா கருணை இருக்குமா. வீட்டுக்கு வர பிச்சைக்காரன் கூட வெளியில வந்து அம்மா தாயேன்னு தான் கூப்பிடுவான், ஐயான்னு கூப்பிட மாட்டான். ஏன்னா ஆம்பளைல பத்தி தெரியும். ஆனா உன் வீட்டுக்கெல்லாம் வந்தான்னு வையேன், அம்மான்னு கூப்பிட மாட்டான். ஆனா ஆண்களை பத்தி பெண்கள்னால புரிஞ்சுக்கவே முடியாது. இதே மாதிரிதான் அம்மா தாயேன்னு கூப்பிட ராவணனுக்காக பிச்சை போடணும்னு வந்தா ராவணன் வந்து
தூக்கிட்டு போயிட்டான் என்ன. அதனால இந்த மாதிரி அம்மா தாயேன்னு சொல்ற யாரையுமே நம்பிட கூடாது. ஆமா ஆமா ஆண்களை மட்டும் நீங்க அப்படியே நீங்க அப்படியே ரொம்ப இறக்க குணத்தோட என்னட்ட நடந்துக்கிட்டீங்க. யாரும்மா? பாவம் முடியாத புள்ள நிக்க கூட நீ முடியல. அப்படி ஒரு கதையை போய் குடிச்சிட்டு வாமான்னு சொல்ல ஒரு என்ன வரல உங்களுக்கு. ஏன் சொல்ல இதுல வேற உங்களை நாங்க மட்டும் குடிக்க முதல்லயே போனா போதுன்னு பாவப்பட்டா என்ன பாவப்படாதீங்க. நான் உங்களை பேசி வெற்றி சரி படுங்க சரி படுங்க. இந்த சவுடால நீங்க இங்கே தான் நிக்கணும், உள்ள போக கூடாது. இந்த சவுடால இங்கே தான் நிக்கணும். என்ன இந்த பேச்சன பாட்டுங்க என்ன என்ன நினைக்கிறேன்? பேச்ச பதில் அப்ப சொல்லிக்கிறீங்க. இல்ல. பதில சொல்லிக்கிறீங்க. நான் எதுக்கு நீங்க உள்ள பாத்து போறீங்க? நான் பதில சொல்லிக்கிறேன் போது எதுக்கு நீ பெரிய ஆளு ஏ? சரியா? அத விட்டு நீ என்னமோ பெரிய மாமா அப்படி குடும்பம் கிடையாது. கிட்ட இந்த பேசிட்டு இடத்துல கூடாது. நான் நினைச்சாதான் நீங்க பெரிய ஆள்ன்ற பேர் வாங்க வேற முடியும். யார்கிட்டயாவது சரிங்களா? பதில் சொல்லி முடிக்கிற வரைக்கும் பேசாம இங்க தான் நிக்கணும். நான் ஏன் ஜௌரியம்? அது ஏன் ஜௌரியம்? அப்ப உங்க ஜௌரியத்துக்கு நான் பதில் சொல்ல முடியும். உங்க ஜௌரியத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. உங்க ஜௌரியத்துக்கு நான் பதில் சொல்லி இருக்க முடியாது. என்ன சரிங்களா? சவுடால் கேள்வி கேட்டா பதில சொல்லி இருக்கும்போது நீங்க முதல்ல- உள்ள போறது. முதல்ல- நீங்க எதுக்கு உள்ள போறீங்க? தெரியாம பட்டுருச்சு. பேசாம நில்லுங்க இங்க. தெரியாம இரு வரேன். கையை அப்படி நீட்டி பேசுறோம். இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் வேணும்னு தான் அடிச்சேன். ஐயோ வேணுக்கு அடிச்சனா? அப்படி சொல்லுங்க. தெரியாம படுறதுக்கு அடிக்கிறதுக்கு வித்தியாசம். அது எப்படி தெரியாம படும்னு கேக்குறேன். கை இந்த இருக்கு இப்படி படுறது அப்படியா பட்டுச்சு? பட்டுச்சு. ஏங்க இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் இல்ல யதார்த்தம். இங்க பாருமா, முதல்ல உன்னை நான் எச்சரிக்கிறேன். என்ன முதல்ல ஒரு பெரிய மனுஷன்ட்ட நான் முதல்லயே ரொம்ப சரி முடியல, உடம்புக்கு முடியல, போனா போது நினைச்சா நான் உங்களை பேசி வெற்றி பெறாமலாம் போக மாட்டேன். மேடையிலே உயிரே போனாலும் இந்த மாதிரி சவுடால் பேசின உடனே இதுக்கு மேல நான் சும்மா விட்டுட்டு போவேனா? பதில் சொல்லி முடி. இது உனக்கு பதில் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச மாதிரி கேள்வி கேட்டனால பதில் சொன்னேன். திருப்பி கேட்டு இந்த மேடையில உனக்கு அடுத்து கேட்க வேண்டிய அசிங்கப்படுத்தி நீங்க எப்படி என்ன கேப்பீங்க? நான் நிப்பாட்டி போல பாப்போம். நான் நாரதர் இல்ல. அப்படி உங்களுக்கு ஒரு விஷயம் அது அப்புறம் சபதம் போட்டுக்கங்க. நீங்க இப்ப கேட்ட கேள்விக்கு பதில் பண்ணி கவனிங்க. அப்ப விசார சர்மாவுடைய அப்பா எவ்வளவு திமிருத்தனமான பேச்சு என்ன பேசி முடியும். ஏன் அவருக்கு நிப்பாட்ட தெரிஞ்சா எனக்கு நிப்பாட்ட தெரியாதா? நான் மனசு வச்சா தான் நிப்பாட்ட முடியும். என்ன பரவாயில்ல, மயக்கம் போட்டே நான் விழுந்தாலும் பரவாயில்ல வேர்த்து. ஆனா இப்ப பேசாம உங்களை விட்டு பேசாம இங்க வாங்க. இங்க முன்னால நீங்க ஏன் பின்னால போறீங்க? எதுக்கு பின்னால போறீங்க? அங்கிட்டு போய் மறைச்சு நின்று காப்பியை குடிக்கிறதுக்கா? இங்க வந்து நில்லுங்க. ஆத்தா நீங்க பாத்துக்கிறங்க, பின்னால பாத்துக்கிறங்க. ஏதாவது குடிக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா எனக்கு கண்ணை மட்டும் காட்டுங்க. அப்ப விசார சர்மாவுடைய அப்பா என்ன பண்றாரு? பின் தொடர்ந்து போறார். என்ன பண்றான்னு பாக்குறதுக்கா மறைந்திருந்து பார்க்கும் பொழுது இந்த விசார சர்மா சிவபெருமானுடைய மிகப்பெரிய பக்தனாக இருந்த காரணத்தினால மண்ணால ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அந்த மண்ணுக்கு முன்னால் அந்த சிவலிங்கத்துக்கு முன்னால அமர்ந்து கண்ணை மூடிட்டார். அப்படின்னா எதிரில் என்ன நடக்குதுங்கிறதே தெரியாதான். அப்பேற்பட்ட பக்தியா. அப்ப என்ன ஆகுது? அந்த மண் லிங்கத்திலே இந்த பசுமாடுகள் எல்லாம் என்ன பண்ணுச்சா? தானாக பாடை சுரந்து அபிஷேகம் செய்ததாம் அந்த மண்ணு லிங்கத்துக்கு. இவருக்கு கோபம் வந்துருச்சு. என்னடா அது பசுமாடெல்லாம் தானாக பாடை சுரந்து அபிஷேகம் பண்ணுது, ஆனா இவன் கண்ணை மூடி உட்கார்ந்துகிட்டே இருக்கிறானே கோபம் கொண்டு இந்த சிவலிங்கத்தை இருக்கிறதுனால தானே கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? போய் அந்த சிவலிங்கத்தை எட்டி உதைக்கலாம்னு போறாரு. விசார சர்மா கண் விழித்து பார்க்க சிவலிங்கத்துக்கு மேலாக அவருடைய அப்பாவினுடைய கால்கள் இருக்க, நான் வணங்கக்கூடிய என் ஈசனுடைய பாதம் உன் மீது படணுமா அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாரு? பக்கத்துல இருந்த கட்டையை எடுத்து எறிந்தார். அது மழை என்ற ஆயுதமாக மாறி பெற்ற தகப்பனுடைய காலையை 2 துண்டா விட்டுருச்சான். பாருங்க பக்தி எப்படி இருந்திருக்கு பாருங்க. அப்பேற்பட்ட பக்தியின் காரணமாக என்ன பண்ணா? தகப்பனுடைய பெற்ற அப்பா சொல்ற வார்த்தை மந்திரம் தான், ஆனா அப்பா செய்த செய்கை தவறான செய்கையாக இருந்த காரணத்தினால தானே காலை வெட்டினாரு. இந்த விசார சர்மாங்கிறவர் யாரு தெரியுமா? அவர் தான் சிவபெருமானுடைய ஆலயத்துல சண்டிகேஸ்வரர்னு ஒரு சாமி இருப்பாரு. தெரியுமா? சிவன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? சண்டிகேஸ்வரர் ஒரு சாமி இருப்பார், பார்த்துருக்கீங்களா? கும்பிட்டுருக்கீங்களா? அந்த சண்டிகேஸ்வரர் என்று சொல்லக்கூடியதான் அப்ப விசார சர்மாவாக இருந்த. சண்டி என்றால் மூர்க்கன். மூர்க்கத்தனமாக சிவன் மீது பக்தி கொண்ட காரணத்தினாலதான் கணக்க பிள்ளையா சிவன் கோவில்ல இருக்கிறாரு. அப்ப காலை வெட்டினார்னா அது காரணம் இருக்குல்ல. ஏன்னா தந்தையாகவே இருந்தாலும் தாம் பக்திக்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஒருவரை வெட்டி வீழ்த்துவது அப்படின்ற பாருங்க அந்த சிந்தனை இல்ல, அதிலே மூழ்கி விட்டார். சரி, அதெல்லாம் பக்தி அந்த அப்பேற்பட்ட பக்தியா உண்மைதான். அப்ப நன்றிப்பா. பக்தி அப்பேற்பட்டது. எப்படி எல்லாம் பக்தி செய்தார்கள் தகப்பனுடைய காலை வெட்டினான் பக்திக்காக. அதே பக்தியின் காரணமாக மனைவியினுடைய கரங்களை வெட்டினானே ஒருத்தன். கையை வெட்டிட்டான் மனைவியினுடைய கையை. கதை கொஞ்சம் புதுசா இருக்கு. தெரியுமா தெரியாதா சாமி? புதுசுல பழைய கதை தான். இல்ல என்கிட்ட கேக்குறது புதுசா இருக்கு. ஏற்கனவே இல்ல இது இந்த கதை தான். இந்த கதையா? இல்லையே. இதுவரையும் இப்படி பேசி இப்படி ஒரு கேள்வி நீங்கள் தான் கேட்டது இல்ல, திடீர்னு தானே கேக்குறீங்க. என்னத்தையாவது கேக்குறீங்க.
யாரு வெட்டினது? என்னங்க யார் வெட்டினாங்க, எதுக்காக வெட்டினாங்க, என்ன காரணத்துக்காக வெட்டினாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். வாங்குற 7000 ரூபாய் சம்பளத்தை மொத்தமா என்ன என்கிட்ட கொடுத்துட்டு போறீங்களா? 7000 ரூபாய் சம்பளம் மட்டும் கிடையாது, வாங்கின அன்பளிப்பு முத கொண்டு எண்ணிக்கிட்டே இருந்துட்டு உள்ள உட்காந்து தெரியும். இல்ல நான் இன்னைக்கு தூங்கிட்டேன், என்னால முடியல, உட்கார முடியல, படுத்துட்டேன். ஆனா காதுல விழுந்துட்டே உள்ள போகும்போது இவ்வளவுதான் அன்பளிப்பானு சரியா சொல்லிருப்பா எல்லா மேடையிலையும். ஆனா ஏதோ ஒரு 500 ரூபாய் மட்டும் மொத்தமா வந்துச்சு, அது மட்டும் அவ்வளவு தூக்கத்திலையும் முடியாத நேரத்திலையும் அது மட்டும் காதுல விழுந்துச்சு. அதுக்கப்புறம் எவ்வளவு வந்துச்சுன்னு தெரியல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நேரம் ஆயிடுச்சு, இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். மணி எத்தனை? நேரம் ஆயிடுச்சு, 4 மணி ஆயிடுச்சு. மணி எத்தனை? 4 தானே ஆகுது. 4 மணி ஆயிடுச்சுமா. 4 தான் ஆகுது, அப்புறம் 4 மணி ஆயிடுச்சா? அப்புறம் என்ன 4 தானே போகுது. இப்ப என் பக்கம் ஊர் நாடகம் 7 மணி வரைக்கும் நடத்துவோம். என் பக்கம் விடாளா இல்ல இந்த அம்மா பக்கம் விடாளா எனக்கு தெரியல. ஒரு நேரத்துக்கு யார் பக்கம் நீங்க? நியாயத்து பக்கம், பொதுவா இருக்கிறது. அப்படியா? சரி இப்ப இந்த தெரிஞ்சு இருப்ப இந்த நியாயம். அதாவது என்ன கேட்டீங்க? அதாம்மா கேள்வி என்ன கேட்டேன்? ரொம்ப முடியாத நிலையில நின்னுகிட்டு இருக்கேன். அதாவது பக்தியின் காரணமாக தகப்பனுடைய காலை வெட்டினா ஒருத்தன், ஆனா மனைவியுடைய கையையே ஒருத்தன் வெட்டினானே, அதானே? அதுதான் கேக்குறேன். திருவாரூர்லமா, திருவாரூர் இருக்கிறதுல, திருவாரூர்ல ஒருத்தர் இருந்தார், அவருக்கு பேரு செருத்துணையார்னு பேரு. இந்த செருத்துணையார் என்ன செய்வார்னா, திருவாரூர்ல நந்தவனத்தில் இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் எடுத்து இறைவனுக்கு மாலையாக தொடுத்து கீழே விழுந்த பூவை அதுல ஒரு எறும்பு ஈ கூட ஏற விட மாட்டாராம். உடனே எடுத்ததை சேகரித்து அதை மாலையாக்கி திருவாரூர் தியாகராஜ பெருமானுக்கு அளிப்பதை தம்முடைய வேலையாகவே வச்சுட்டு இருக்கிறார். அவருடைய கடமையே அதான். அப்படியான பக்தி அவருடையது. எப்பொழுதுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதில் ஒரு எறும்பு கூட ஏற விடாமல் பார்க்கணும்னா அந்த பூவை எப்பொழுதுமே கவனிச்சுட்டே இருக்கணும்ல, கீழே விழுகுதா இல்லையான்னு. அப்படியான பக்தி செய்பவர் அவர். அந்த வனத்திலே தான் உட்காந்துருப்பார் எப்போ பார்த்தாலும். அவருக்கு பேர் செருத்துணையார்னு பேர். பிற்காலத்தில் அவர் செருத்துணை நாயனார் அப்படின்ற பேர் வாங்குறார். இப்போ இந்த திருவாரூர் தியாகராஜ பெருமானை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக கலைச்சிங்கர்னு ஒருத்தர், அவர் ஒரு குறுநில நாட்டு மன்னர். இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவியோடு வருகிறார் திருவாரூருக்கு. திருவாரூர் தியாகராஜ பெருமானை தரிசித்து பெருமானுடைய அழகிலே மயங்கி கலைச்சிங்கர் அங்கேயே நிற்கிறார். மனைவி என்ன பண்றா, அப்படியே நந்தவனம் பக்கமா போனால, நந்தவனத்துக்கு போகும்பொழுது மேல இருந்து ஒரு பூ கீழே விழுந்துருச்சு. விழுந்த பூவை எடுத்து என்ன பண்ணிட்டா, நுகர்ந்து பார்த்துட்டான். பூ எடுத்து நுகர்ந்து பார்த்த உடனே செருத்துணையார் இந்த விஷயத்தை பார்த்துட்டாரு. சற்றும் தாமதிக்காமல் தன் கையிலே இருந்த குருவாளை எடுத்து மூக்கு நுகர்ந்து பார்த்துச்சுன்னா மூக்கை ஒரே விட்டா வெட்டிட்டாரு. இவளுக்கு மூக்கு இல்லைன்னா எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? அந்த கலைச்சிங்களுடைய மனைவிக்கு இல்லை, இவளுக்குன்னு இவ்வளோ நேரம் கதை அங்கிட்டு பார்த்து சொன்ன மாதிரி தெரிஞ்சது. இவளுக்கு மூக்கொரத்தை எப்படி இருக்கும் அப்படின்னு போது மட்டும் ஏன் கதை முக்கியமான இடத்துக்கு இப்போ தானே வருது. ஓ, இவங்க மட்டும் தான் கதை முக்கிய கதை. மூக்கு இல்லைன்னா எப்படி இருக்கும்? மூக்குல இருந்து ரத்தம் கொட்டுது. மூக்கு அறுத்தா அப்புறம் மூக்குல இருந்து ரத்தம் கொட்டாதா? வலியில கடந்து துடிக்கிறா, தாங்க முடியாது. அப்புறம் மூக்கு அறுத்தா வலிக்காதா? அலறா, சத்தம் காதுல இப்படியே. வேற வழியில துடிக்கிறது அப்படித்தானே இருக்கும். இந்த சத்தம் உள்ள தியாகராஜ பெருமானை தரிசித்து கொண்டிருந்தாருல கலைச்சிங்கர், அவருக்கு அதுக்கு போயிடுச்சு. யாராவது இந்த சத்தம் நம்ம உண்டாட்டி சத்தம் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி, என்னம்மா கையெடுத்து கும்புறேன், வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, குடும்பத்துல கும்மி அடிச்சிடாதீங்க அண்ணே, அதெல்லாம் கட் பண்ணிருங்க. என்ன கதையை சொன்னா கொடுமையா இருக்கு. நியாயமா தானே பேசுறேன். புருஷன் எங்க சாமி கும்பிட்டுருக்காரு, மூக்கா இருந்து பொண்டாட்டி கத்திக்கிட்டு இருக்கா. திடீர்னு அவர் காதுக்கு ஒரு அழுக சத்தம் கேட்குது. இது என்ன நம்ம முண்டாட்டி சத்தம் மாதிரியே இருக்கேன்னு கேட்டா இது தவறாது. ஏப்பா தம்பி பிரகாஷ், நியாயமா பேசுங்க வா. இது என்ன என் பேச்சுல அநியாயம் இருக்கா? சொல்லுங்க, கதையை சொல்லுங்க. அம்மா முன்னாடி சத்தமா இருக்கேன்னு அங்கே ஏன்னா மனைவியினுடைய குரல் கேட்க தெரியாதா கணவனுக்கு? போய் என்னமா அது ஓடுது இது ஓடுதுங்கிற. இல்ல பொண்டாட்டின்னு ஏன் பக்கம் கை நின்னீங்களா, அதனால சொன்னேன். என்ன இப்ப கதையை யாருக்கிட்ட வேற யார்ட்ட இப்படி இப்படி சொல்லவா? இவ்வளவு நேரம் அங்கிட்ட தானே சொல்லிக்கிருந்தீங்க. இப்பதானே நீ வந்த? இங்கேயே தான் நாங்க நிக்கிறேன். இப்பதான் வந்தனா, பின்னாடி போயிட்டு அங்க என்ன? சரி சொல்லுங்க, கதையை சொல்லுங்க. இப்ப இங்கே தானே நிக்கிறேன், சொல்லுங்க. அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். மணியனுடைய குரல் கேக்குதே அப்படின்னு. பாவம் வழியில கடந்து துடிக்கிற பொண்டாட்டி அங்க இருந்து வேகமா வந்து பார்த்தாருல, மூக்கு இல்ல, மூக்கு இல்லாம நிக்கிறான். என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. செருத்துணையார் வந்தாரு. ஐயா நான் தான் மூக்க வெட்டினேன். ஏன் மூக்க வெட்டினேன்? என்னுடைய வேலையை தான் எடுத்து உரைக்கிறார். நான் இப்படியாக பக்தி செய்வோம். ஆனா அந்த அம்மா இறைவனுக்கு சாற்ற வேண்டிய மாலையில் இருக்கக்கூடிய ஒரு பூவை எடுத்து நுகர்ந்து பார்த்துருச்சு. அதனாலதான் மூக்க வெட்டின வந்துச்சு. கோவம் இருக்கே, பூ
தானேம்மா, சாதாரண பூ தானே. பூதானே. பூ இன்னும் இந்த பூ இல்லைன்னா இன்னொரு பூ. ஆனா மூக்கு, இந்த மூக்கு போச்சுன்னா இன்னொரு மூக்கு கிடைக்குமா? வராது இல்ல. தெரிஞ்சு வச்சுக்கணும். அறுத்தா என்ன ஆகுறது? அப்ப மூக்கு போனா வராது. நகமா முளைக்கிறதுக்கு நவீன காலம் மாறிடுச்சு. மூக்கையை வச்சுக்கலாம். பொருத்திக்கலாம் வேற எதை வேணாலும். எங்க இப்ப இருக்கிற காலத்துல, அந்த காலத்துல கிடைக்குமா? அந்த காலத்துல கிடைக்காது இல்ல. இல்ல கோவம் வந்திருக்கணும்ல. என்ன பண்ணாரு? உறைவாளை எடுத்தாரு. எடுத்து பொண்டாட்டி கையை ஒரே விட்டா வெட்டி விட்டாரு. ஏங்க இவர் எங்க கையை வெட்டணும்? அவருக்கு சொல்றாரு, ஏயா பூவை மூக்குக்கு கொண்டு போய் மூக்கு நுகர்ந்துச்சு, மூக்கை வெட்டிட்ட. ஆனால் அதை மூக்குக்கு கொண்டு போகணும்னு முதல்ல தொட்டி எடுத்தது கைதானே. நியாயமா நீ கையை தானே வெட்டியிருக்கணும். இவ கையை வெட்டாம விட்டதுதான் தப்பு. மூக்கு அப்புறமா என்னம்மா சொல்லுங்க. நியாயமா அவ கையை தான் நீ வெட்டியிருக்கணும். மூக்கை வெட்டிட்ட. ஆனா சரி, அது எனக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. கையை வெட்டுற பாக்கியம் எனக்கு தான் கிடைச்சிருக்கு. இறைவன் அப்படிதான் எனக்கு கொடுத்துருக்கிறார். இறைவன் மீது அந்த அளவுக்கு பக்தி. தன்னுடைய மனையாளாகவே இருந்தாலும் சரி, செய்தது தவறு என்பதனால் எப்படியாக சிவன் மீது அதீதமான பக்தியும் பற்றும் இருந்திருந்தால் தன்னுடைய மனைவியுடைய கையையே வெட்டியிருக்க முடியும். கணசிங்க நாயனார் அப்படின்னு பிற்காலத்திலே பேரதனை வாங்கினார் அவர். சரிங்களா? கேட்டகளை பதில் சரியா? சொல்லணும். நன்றி சொல்லுங்க. உண்மைதானே? நன்றி. அவருக்கு தெரிஞ்சதுனால தான் தட்டுறாங்க. என்னன்னு இந்த பக்கம் கை தட்டிக்கிற, அந்த பக்கம் கை தட்டிக்கிற. அவர் நியாயமான ஆளுமா? நியாயமான ஆள் அவர். அவரா? சரி, அதெல்லாம் இருக்கணும். கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகல. குழந்தை இருக்கா? இதெல்லாம் எகத்தால பேச்சா இல்லையா? கல்யாணம் ஆகலைங்கிற அப்புறம் குழந்தை இருக்கான்னா என்ன அர்த்தம்? என்னது சொல்லுமா? எப்ப பேசுற மாதிரி பேச்சு வரல. முயற்சி பண்ணல இல்லங்க. கல்யாணமே ஆகலைங்கிற அப்புறம் குழந்தை இருக்கான்னா என்ன அர்த்தம்? ஏப்பா கல்யாணத்துக்கும் குழந்தைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காப்பா? கல்யாணத்துக்கும் குழந்தைக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா அப்படி குழந்தை பிறந்தா அந்த குழந்தையினுடைய நிலை என்ன ஆகும் அப்படிங்கறத யோசிக்கணுமா இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி குந்தி குழந்தை பெத்துக்கிட்டா. ஆமா, குந்தி குழந்தை பெத்துக்கிட்டாங்க. அதனாலதான் அதை வளர்க்க முடியாம பெட்டகத்துல வச்சு பேழையோட ஆத்தோட ஆத்தான் அந்த அம்மா அனுப்பிட்டாங்க. கர்ணனுடைய பிறப்பு இருக்குல்ல, அவன் பிறந்து அழிய வேண்டும் என்ற நியதியோடு பிறந்தவன் கர்ணன். அதனால அவன் அப்படி போயிட்டாமா. ஆனா அதுக்கு பிறகு மச்சகந்தி குழந்தை பெத்தால. ஆமா, வேதவியாசர் பெயர் தனை பெற்றார் பத்தியா? ஆனா வேதவியாசர் அதுக்கப்புறம் திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அம்மா வளர்த்தாங்களா? எனக்கு எப்ப தேவைப்படும் போது நான் அழைக்கிறோனோ அப்பொழுது வந்தால் போதும்னு அந்த அம்மா ஒதுக்கி தானே வச்சிருந்தாங்க. வேதவியாசர் புகழேணியில் இருந்தார். புகழில் இருந்தார். அவருக்கு அதீதமான புகழ் இருந்தது. வேதங்களை வகுத்தங்கிற பட்டம் கிடைத்தது. அப்ப பெருமையா தான் இருந்தார் அவர். பெருமை இல்லாமல் இல்ல. இப்ப நல்ல ஒரு விஷயத்தை ஏன் உங்கள்ட்ட கேட்டேங்கிறத நீங்க கவனிக்கணும். குந்தி போஜன் என்ற மன்னனுடைய வளர்ப்பு பிள்ளை குந்தி. ஆமா, குந்திய துர்வாசர் என்ற முனிவர் போய் சந்திச்சாரு. குந்திக்கு குழந்தை பிறந்துருச்சு. தாசராசன் என்ற ஒருவருடைய வளர்ப்பு பிள்ளை மச்சகந்தி. மச்சகந்தி பராசரர் என்ற முனிவர் போய் சந்திச்சாரு. மச்சகந்திக்கு குழந்தை பிறந்துருச்சு. நம்பிராஜன் என்ற ஒருவருடைய வளர்ப்பு பிள்ளை வள்ளி. வள்ளியை நாரதர் என்ற முனிவர் நான் வந்து சந்திக்கிறேன். அதனால உனக்கும் எனக்கு என்ன தலைக்கரகமா நான் தூக்கி சுமந்து கொடுத்துறீங்கன்னு என்னது? இல்ல, நீங்க என்னப்பா சொல்ல வர்றீங்க? குந்தி போஜனுடைய வளர்ப்பு பிள்ளை தான் குந்தி தேவி. துர்வாசங்கிற முனிவர் சந்திச்சாரு. அதனால அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு. ஆமா, தாசராசருடைய வளர்ப்பு பிள்ளை தான் மச்சகந்தி. பராசரன்ற முனிவர் சந்திச்சாரு. அதனால அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. நம்பிராஜனுடைய வளர்ப்பு பிள்ளைனா நாரதன்ற முனிவர் நீங்க என்ன சந்திக்கிறீங்க. அதனால இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? குழந்தை பிறக்குங்கறேன். உங்களால எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. ஆமா, ஆமாவா? நீங்க தான் மண்ணாசை பெண்ணாசை எது மூ ஆசையுமே இல்லாதவராச்சேங்க. எனக்கு ஆசை இல்லைன்னா என்னமா? ஆசைக்கு உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்ப எங்க அப்பாட்ட போய் நீங்க கேட்டுட்டு வாங்க. அவங்க எல்லாம் அப்பாட்ட கேட்டுக்கிட்டாப்ல வந்துக்கிட்டாங்க. நான் சொல்றேன், அவங்க சொல்லல, நான் சொல்றேன். இல்ல இல்ல நாயே என்னையா பேசிட்டு இருக்கீங்க? எங்க அப்பாட்ட கேளுங்க, இல்லன்னா எங்க அண்ணன் இருக்கேன், எங்க அண்ணனாவது கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. என்ன சொல்ற? நீங்க தானே நீ கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறீங்க. என்னமா சொல்ற? நீங்க தானே முனிவர் ஒண்ணு நான் சந்திக்க வந்திருக்கேன். என்னன்னா உனக்கு குழந்தை வர போறீங்க. அப்புறம் கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா துருவாசரும் குந்தியும் சேர்ந்தா குழந்தை வந்தாங்க. ஏமா சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்க? இரியா, அது அப்படி இல்லங்க. அவர் சூரிய கடவுள் மூலமாக குழந்தை வந்துச்சுல, அது மாதிரி இங்க உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கமா. நீ வேற ஏமா அத முதவே சொல்ல வேண்டியது. நான் மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேமான்னு. யாரு மாப்பிள்ளை? நம்மால் தான். யாரு? நம்ம ஆறுமுகம். ஆறுமுகமா? யாருமுகம்னா ஆறுமுகம். ஆறுமுகம் ஆறுமுகம் தெய்வமான முருகப்பெருமாளையா? ஆமா, அவரையா? கந்த கடவுளையா? 4 மத்தி துதிப்போர்க்கு
வாழ்வினை போ துன்பம் போ நெஞ்சு பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதி தோங்கும் நிச்சயம் கைகூடும் நிமலரருள் கந்த சஷ்டி கவசம் தனி சிந்தையெல்லாம் அந்த கந்தன் வசம் நெஞ்சும் சிந்திப்பதும் கந்த சஷ்டி கவசம் சிந்தையெல்லாம் கந்தன் வசம் நெஞ்சம் சிந்திப்பதும் கந்த சஷ்டி கவசம் முந்தை வினை அருகே மரக்கூசும் வந்தார் முருகனின் மேல் வந்து அங்கு பேசும் முந்தை வினை அருகே மரக்கூசும் வந்தார் முருகனின் கை மேல் வந்து அங்கு பேசும் அதனால் நெஞ்சம் சிந்திப்பதும் கந்த சஷ்டி கவசம் சஷ்டி கவசம் கந்த சஷ்டி கவசம் சஷ்டி கவசம் கந்த சஷ்டி கவசம் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை. நன்றி நன்றி. கடவுளே இல்லைனா அவர் தான் புருஷன். அது யாரு முருகனையா? ஆமாமா. அவரை கட்ட மாட்டேன் சாமி. ஏமா கட்டிக்க மாட்டேன். ஏங்க அவர் அன்றாட தெய்வமா கடவுளா நினைச்சு வணங்கிருக்கீங்க. அவர் போய் மாப்பிள்ளை பாத்துறதுக்கு அவரே கல்யாணம் பண்ணி கடவுளே கண்கண்ட தெய்வம் என்பவர் பெரியோர். கடவுளே கண்கண்ட தெய்வமா ஏத்துக்கலாம். தெய்வத்தை போய் கடவுளா ஏத்துக்க முடியுமா? நான் கடவுளையே கணவனாக்குறேங்கறேன். வேணாங்கறேன். கட்டிக்கேங்க. விருப்பம் இல்லங்கறேன். நல்லா இருக்குங்கறேன். நல்லா இருந்தா நீங்களே வச்சுக்கங்கன்றேன். எது என்னது என்ன நீங்க என்ன நல்லா இருக்கும் நீங்களே வாழ்க்கைமா அந்த வாழ்க்கை நல்லா இருந்தா நீங்களே வச்சுக்கங்கன்றேன். ஆம்பளை ஆம்பளை அந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லைங்கறேன். நீ நல்லா இருக்கணுங்கறதுக்காக தான் சொல்றேன். வேணாங்கறேன் சுவாமி. கட்டிக்கமா. முருகனை கட்டிக்கிட்டா எப்படி சுவாமி நல்லா இருக்க முடியும்? அவர் தெய்வ பிறப்பு. நான் மானிட பிறப்பு. ஏணி வச்சாலும் எனக்கு அவருக்கு எட்டாது. அப்படி எட்ட வைக்கிறேன். வேணாம் சுவாமி. ஏன் விருப்பம் இல்ல. விருப்பம் இருக்கா? என்னக்கா விரும்பு? விரும்புமா? நல்லா சொல்லுங்க. தெளிவா விரும்புன்னு தெளிவா தான் சொன்னேன். ஏதாவது பேசக்கூடாது. நான் அப்படி பேசுறேன். விரும்பு. விரும்பினால் வேம்பு கூட இனிக்கும். விரும்பினாத்தான் வேம்பு. அதான் சொல்றேன். விரும்பினாத்தான் வேம்பும் கரும்பா இனிக்கும். விரும்பலனா கரும்பும் வேம்பா கசக்குமா இல்லையா? அப்ப விருப்பம் இல்லாத ஒரு பெண்ணை போய் திருமணம் பண்ணி வைக்க நினைக்கிறீங்களே? முருகனை கட்டிக்க நல்லா இருப்பேன். வேணா சுவாமி. முருகனை தவிர வேற யார கட்டினாலும் நல்லா இருக்கு. என்ன அப்படியா? இந்த கார்த்தியை கட்டினா நல்லா இருப்பியா? இருக்குன்னு தம்பி அப்படியா? இந்த ஒரு சுரேஷனே அண்ணே. இந்த மிருதங்காரது அவங்க அண்ணே. இந்த இவர் அண்ணே. அப்ப நான் சொல்லி இவ்வளவும் சொல்லி நீ கேட்க மாட்டேன்னா இவளெல்லாம் கட்டிக்க மாட்டேன். நீங்க உங்க பேச்ச கேட்க கூடாதுன்னு கிடையாது. இவளெல்லாம் கட்டிக்க மாட்டேன். அப்ப என்னைய அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் ஏதோ ஒரு நோக்கமாவே நிப்பாரு போல இருக்கு. என்னன்னு தெரியல. என்ன நோக்கம்? அது பாக்குறதுக்கு கண்ணுக்கு ஒரு அழகா ஒரு லட்சணமா ஒரு புள்ள இருந்தா தயவு செஞ்சு எல்லாம் பேச சும்மா ஏதோ மேலக்காக பேசுறதுக்கா உடனே நீ ஏதாவது சொல்லிடுற. நெஞ்சு வலிக்குது எனக்கு. இது கண்ணுக்கு ஒரு அழகா இருமா இந்த மாதிரி பேசாதே. எனக்கு உண்மையாவே நெஞ்சு வலிக்குது. ஏன்? யாரு? நான் தான். ஏங்க ஏங்க 1000 மன்மதன் சேர்ந்தால் எப்பேற்பட்ட அழகு. 1000 கோடி மன்மதனுடைய அழகு படைத்தவன் முருகப்பெருமான். அப்பேற்பட்ட முருகப்பெருமானை எனக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னை அவரை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப நான் அழகு இல்லாமல கட்டி வைக்கிறீங்க? சொல்லுங்க நாட்டை கேளுமா. ஆதி சும்மா சொல்லுங்க நாட்டை கேளுமா. அண்ணும் பகலும் இந்த அவத்தகனை விடுத்து அவனியோ தொழகிருப்பாய் செடி மடுத்து சொல்லும் இப்பக்கையாதமா. தவ வேடம் புனைந்து வந்தவரை பூமியில் கோல் சக்கல் புகழும் நாரதரை கைவரிசை செல்லாது உனக்காகவே நான் சொன்னேன். இந்த தினமே அனக்கவலை கொண்டாக எனக்கு பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் திரைப்படத்தில் இல்லாமல் எங்கே நீ ஒதும் கைவரிசை செல்லாது போ. வேறொரு வரும் இல்லை மேலும் சொந்தம் கொட்டி கொட்டு பதங்கள் கோத்திர திருமுறையும் ஒருமை சொல்ல வந்து உமத்தின் அக்கறைய கைவரிசை செல்லாது. கண்ணை குத்தி போடாதீங்க. நல்லா இருப்பீங்க. கொட்டி கொட்டு பதங்கள் கோத்திர திருமுறை அறிவில்லா மடச்சுரு என்று சூரிய அஸ்தமனமாவதற்கு உனக்கு வந்த கண்டபடி வீரர்களுக்கும் திருமணம் செய்து என் அண்ணால் கண்டு மகிழ்வு.
சுரேஷனே இப்படிக்குள்ள கல்யாணம் கல்யாணமா எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க நானும் போய் கல்யாணத்துக்குள்ள ஏற்பாடு பண்ணணுமா இல்லையா ஏற்பாடு வரட்டுமா பண்றேன்